வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. காஞ்சி பெரியவரிடம் பழையனூர் தேவராஜ சர்மாவுக்கு மிகுந்த பக்தி உண்டு. சர்மா எப்போதும் பெரியவரை மனதில் சிந்தித்து கொண்டே இருப்பார். 1978 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு தினம் அன்று தேனம்பாக்கத்தில் உள்ள தன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தேவராஜ சர்மாவின் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. சட்டென்று கண் திறந்து பார்த்தார். அவருடைய முன்னிலையில் விபூதி, ருத்ராட்சம், காஷாயத்துடன் பெரியவர் காட்சி தந்தார். அதிர்ச்சியும் ஆனந்தமும் மனதில் நிறைய எழுந்து நின்ற தேவராஜ சர்மாவுக்கு என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருதேவா என்று ரீதிகொளி ராகத்தில் மும்பை சகோதரிகள் சரோஜாவும் லலிதாவும் பாடும் பாடல்தான் நினைவுக்கு வந்தது. மறுநாள் காலையில் பொழுது விடியும் முன்பே குளித்து கோயிலுக்கு செல்ல ஆயத்தமானார். அரிக்கன் விளக்கொளியில் 4 மாட வீதியிலும் பாராயண கோஷ்டியுடன் வலம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்தார். காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தார். அந்த ஆண்டு முழுவதும் தேவராஜ சர்மாவிற்கு எடுத்த செயல்கள் அனைத்தும் நினைத்ததை விட சிறப்பாகவே அமைந்தன. குரு கடாட்சம் பெற்றால் வாழ்வில் கோடி நன்மை உண்டாகும் என்பதை சர்மா உணர்ந்தார். தேவராஜ சர்மாவுக்கு ஒருமுறை காதில் கடுமையான வலி ஏற்பட்டது. பரிசோதனை செய்த மருத்துவர் ஆபரேஷன் செய்தால் ஒழிய வலி குறைய வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். காஞ்சிபுரம் சென்ற பெரியவரை தரிசித்து அவரிடம் உத்தரவு பெற்றாலே ஒழிய ஆபரேஷன் செய்து கொள்வதில்லை என்று தீர்மானித்து அவர் காஞ்சிபுரத்தை நோக்கி சென்றார். கையில் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் கிளம்பினார். காதுவலி பற்றி பெரியவரிடம் சொல்லி வருத்தப்பட்டார். பெரியவர் பதிலேதும் சொல்லாமல் அவர் கொடுத்த பழங்களில் தோள்களை உரித்து கீழே போட்டார். சர்மா தன் மனதிற்குள் பெரியவர் தன் தீவினைகளையே உரித்து எடுத்து விட்டதாக எண்ணிக்கொண்டார். அன்று முதல் காதுவலி குறைய ஆரம்பித்து விட்டது. மறுபடியும் காது பரிசோதிக்கும் டாக்டரிடம் சென்றார். டாக்டருக்கு அதிர்ச்சி. உண்மையை மறைக்காமல் சொல்லுங்கள், வேறு டாக்டரிடம் சென்று வைத்தியம் எடுத்து கொண்டீர்களா என்று கேட்டார். சர்மா கண் கலங்கியபடியே வேறு எந்த மருத்துவரிடமும் செல்லவில்லை, வைத்தியம் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றார். டாக்டர் சர்மாவிடம் பயப்படாமல் சொல்லுங்கள், நான் அந்த மருந்தை தெரிந்து கொண்டால் உங்களை போன்றவர்களுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும் என்று பரிவாக கேட்டார். டாக்டர், நீங்கள் சொல்வது என்னவோ உண்மைதான். சில நாட்களுக்கு முன் ஒரு பெரிய வைத்தியரிடம் சென்றேன். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். அருட்பிரசாதம் என்ற மருந்தை கொடுத்து என்னை குணப்படுத்தி விட்டார் என்று சொல்லி மகிழ்ந்தார் சர்மா. டாக்டர் சர்மாவிடம், இனி ஆபரேஷன் உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு செல்லலாம், காது நோய் முற்றிலும் குணமாகிவிட்டது என்று உறுதியளித்தார். தேவராஜ சர்மாவுக்கும் பெரியவரின் கருணையை மனதிற்குள் வியந்தபடியே நினைத்து தன் வீட்டுக்கு கிளம்பினார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி நமோ நமஹ. ஓம் நமோ வெங்கடேசாய.